நீ ஜெயிச்சாலும் நிம்மதி கிடையாது, தோத்தாலும் நிம்மதி கிடையாது. உனக்கு விடுற மாதிரியே இல்லை. கணக்கில் வராதா? யார் அக்கௌண்ட்லேருந்து ஸ்கேன் பண்ணாலும் கொடுக்கறதெல்லாம் வாங்கிப்பாங்க. அவங்க யாருக்கு முடிவு பண்ணி ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடணும். பரபரப்பாக தேர்தலுக்கெல்லாம் உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்கு, ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஎம்கேல வளர்மதி நிற்கிற தொகுதியில் 1000 விளக்கு பகுதியில் பணம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏடிஎம்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், விஜய் கட்சி கூட கொடுக்க போகிறாங்களாம். ஏன்னா விஜய் கட்சியில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவனுங்க, இந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் வேலை பண்ணுறவனுங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அதில் இருக்கிறானுங்க. இப்போ எல்லாம் இப்போ பிஸ்யூ இஷ்யூ ஆகி அவெல்லாம் கடனாவது வாங்கி எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதே ஆதவர்ஜுனன் ஒரு 150 தொகுதிக்கு ஏதோ ஒரு 200 கோடி ரூபாய் ஒதுக்கி எல்லாருக்கும் கொடுத்து விஜய் ரசிகர்கள், கட்சி ரசிகர்கள், கட்சிக்காரெல்லாம் ஏதோ நாக்கு தேன்னு தடவுறாமல் தடவு சொல்லி அவன் ஒரு பக்கம் கொடுத்துருக்குதான் தகவல் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்குதான். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் இனி விஜய் ரசிகர்களும் கண்டிப்பாக களத்தில் இறங்கி பணம் கொடுக்குறது உறுதி. இவங்க 2 பேரும் இப்படி போட்டி போட்டு கொடுத்துருக்குறாங்க. டிஎம்கே என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. எங்களுடைய இதெல்லாம் செஞ்ச சாதனைகள் எங்கள் பட்ஜெட்டினுடைய அறிக்கையெல்லாம் தான் ஹீரோ, அதனால நாங்கள் ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்க ஒரு பாவலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கட்சியில் நல்ல வேலைங்க நடந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆமத்தில் விஜயம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த 200 கோடி ஆதவாஜின எப்படி அது லாட்ரி சீட்டு வந்துடும், நம்ம மினிஸ்டர் ஆகிடுவோம், லாட்ரி சீட்டில் சம்பாதிச்சிக்கலாம். இவன் இப்படி இவங்க அம்மா 10 தொகுதிக்கு பணம் செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு சீட்டு வாங்கிட்டு அமைச்சராக தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த அம்மா இன்னும் பேமெண்ட் பண்ணல. என்னால் உள்ளே கொண்டு வர முடியல, வெளியே இருந்து தர பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நல்லா கூப்பிட்டுருக்காங்களாம். பாண்டிச்சேரியில் அவங்க இன்னொருத்தர் அவர் நல்லா செலவு பண்ணி தேர்தலை முடிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் விஜய் கட்சிக்கு பெரிய பெரிய மார்வாடிங்க, பண புலிசருங்க எல்லா வகையிலையும் டிரான்சாக்ஷன் நடந்து முக்கியமான தொகுதிக்கெல்லாம் பணம் பட்டுவலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுப்புற அவர் ஜெயிச்சா கூட செல்லாதுன்ற ஒரு நிலை வழக்கெல்லாம் தாக்கல் பண்ணிட்டாங்க. சொத்து பட்டியெல்லாம் காட்டலன்ட்டு 3-4 வாட்டிக்கு மேலே காமிச்சிருக்கேன். என்னத்தை பண்ணுறாங்க உங்கள் லீகல் அட்வைஸர்லாம், நீ ஜெயித்தாலும் பதவி ஏற்க முடியாது, உன்னுடைய இது செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் நிறைய போட போகிறாங்களாம். நீ ஜெயித்தாலும் நிம்மதி கிடையாது, தோத்தாலும் நிம்மதி கிடையாது, உனக்கு விடுற மாதிரியே இல்லை. அதனால் தேர்தல் களம் இப்படி போய்கிட்டு இருக்கு அரசியல் பின்னணியில். அப்பா என்ன பண்ணுறது, நாட்கள் நெருங்கிடுச்சு. எல்லாம் கூப்பன் ஏதோ ஒரு இடத்துல கூப்பன் கொடுத்து ஸ்கேனர் போட்டாங்களாம். ஓட்டு போட்டு வந்த பிறகு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு அது ஒயிட் ஆகாதா, கணக்கில் வராதா? யார் அக்கௌண்ட்லேருந்து ஸ்கேன் பண்ணாலும் என்ன தான் நடக்குதுன்னு எப்படியோ கலர் கொடுக்குறாங்க மக்களுக்கு.
ஆனால் தமிழக மக்கள் யாருக்கும் ஏமாற மாட்டாங்க, கொடுக்கறதெல்லாம் வாங்கிப்பாங்க. அவங்க யாருக்கு முடிவு பண்ணி ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுறது உறுதி. களத்தில் திமுக முன்னணியில் நிற்கிறது உறுதி. சந்திப்போம் அடுத்த காணொலி.